உரிமைகளை சில நாடுகள் அல்லது சில ஏரியாக்கள்ல நம்ம வந்துட்டு மீறுகிறோம். அப்ப அதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தெரியணும், மனித உரிமைனா என்ன அப்படிங்கிறது தெரியணும். சமுதாய ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, மொழி ரீதியாகவோ, பாலின ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. அனைவரும் சமம். இதுதான் மனித உரிமை. அரசியல் ரீதியாகவும் நமக்கு வந்துட்டு ஈக்குவாலிட்டி இருக்கு. ஆண் பெண் பேதம் கிடையாது, இனம் ரீதியாக கிடையாது அப்படின்னு சொல்றோம். இது போல எல்லா இடங்களிலும் இப்ப இன்னொன்று நம்ம ஒரு இது சொல்லுவோம், அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உரிமை அப்படிங்கிறது பேசப்படும் போது அந்த உரிமையை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதை கூடவே நம்ம பேசிக்கிறோம். நான் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக அடுத்தவர்களை பாதிக்க கூடாது. அப்ப நாம எப்படி வாழணும், அடுத்தவரை பாதிக்காத வழியில நம்ம வந்துட்டு வாழணும். அப்ப இந்த மனித உரிமை அப்படிங்கிறது நான் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வர முடியாதவர்களுக்காக பிறரெல்லாம் என்ன செய்யலாம், சப்போர்ட் பண்ணணும். அதுதான் மனித உரிமை. இதை பற்றின அறிவெல்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னாலே இந்த மனித உரிமை தினத்தோட முக்கியத்துவம் நமக்கு வந்துட்டு தெரியும்.